கோவை மாவட்டம் சோமையனூரில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் சின்னத்தம்பி என்ற யானையை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தொடர்ந்து யானையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது? இதுகுறித்த விவரங்களை சொல்லுங்கள். சமைனா, இன்றைய தினம் காலை கோவை அடுத்த சோமனூர் அருகே இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் சுற்றித் திரிந்த இந்த பகுதி மக்களால் சின்னத்தம்பி என்று அழைக்கப்படக்கூடிய காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கக்கூடிய பணியானது துவங்கியது. இந்த காலை 6 மணி அளவில் காட்டு யானைக்கு மயக்க ஊசியானது முதலில் செலுத்தப்பட்டது. அந்த முதலில் செலுத்தப்பட்ட மயக்க ஊசி சரியாக அந்த யானையின் மீது படாத காரணத்தால் அந்த யானை அங்கிருந்து வேகமாக நகர்ந்து மலை அடிவாரத்துக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து வனத்துறை மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக அந்த யானையின் பின்பு வந்து அந்த சின்னத்தம்பி காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். இந்த நிலையில் அந்த சின்னத்தம்பி காட்டு யானையுடன் மற்ற 2 யானைகள் திடீரென அந்த வனப்பகுதியில் சுற்றித்திருந்த 2 யானைகள் திடீரென சின்னத்தம்பி யானையுடன் வந்து அருகில் நின்று கொண்டிருக்கின்றன. தற்போது சின்னத்தம்பி யானை மயக்க ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் மயங்கிய நிலையில் இருக்கிறது. அதன் அருகிலேயே மற்ற 2 காட்டு யானைகள் நின்று கொண்டிருப்பதன் காரணமாக தற்போது அந்த சின்னத்தம்பி யானையை பிடிப்பதில் சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் தொடர்ச்சியாக தற்போது அந்த யானையை கண்காணித்து வருகிறார்கள். மயக்க ஊசி செலுத்தப்படாத மற்ற 2 யானைகளில் ஒரு பெண் யானையும் ஒரு குட்டி யானையும் இருக்கிறது. அந்த பெண் யானையையும் குட்டி யானையையும் விரட்டுவதற்கான பணிகளை தற்போது வனத்துறையினர் துவக்கி இருக்கிறார்கள். எனினும் அந்த 2 யானைகளும் தற்போது வரை அந்த பகுதியை விட்டு செல்ல மறுத்து அதே பகுதியில் இருந்து கொண்டிருப்பதால் தற்போது வனத்துறையினர் அதை விரட்டுவதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது இந்த சின்னத்தம்பி யானையை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தற்போது வனத்துறை உயர் அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் வனத்துறை உயர் அதிகாரிகளை பொறுத்தவரை சின்னத்தம்பி என்று அழைக்கப்படக்கூடிய யானை மட்டுமே இப்பகுதியில் பிரச்சனைக்குரிய யானையாக கருதப்படுவதால் அந்த யானையை மட்டும் பிடித்து வேறு பகுதியில் விடுவதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய மற்ற 2 யானைகளை எந்த உத்தரவும் இல்லாமல் அந்த யானைகளை மைக்கூசி செலுத்தி பிடிப்பதோ அல்லது அப்புறப்படுத்துவது என்பது சற்று சிரமமான காரியமாக இருக்கிறது. இதன் காரணமாக மற்ற 2 யானைகளை விரட்டிய பின்னரே சின்னத்தம்பி யானையை பிடிக்க முடியும். தற்போது அதற்கான பணிகள் தற்போது விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீனா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குருசாமி.